45 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக 1 hour ஆகும். மேட்டுப்பாளையம் ஸ்ட்ரீட். அண்ணன் கொஞ்சம் நவருங்க அண்ணன். தேங்க்யூ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்டுப்பாளையம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இது ஆனால் குன்னூர் ஊட்டி எந்த வழினா? சரி, தேங்க்ஸ். ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மசனகுடிக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆல்ரெடி பாதி பேர் அங்கே போயிட்டாங்க. ஸோ நம்ம கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மதியம் தான் கிளம்பியிருக்கோம். ஈவினிங்குள்ளே கூடலூர் போனால் தான் நம்ம அதுக்கப்புறம் மசனகுடி செக் போஸ்ட்டை தாண்டி போக முடியும். இல்லைன்னா அங்கே விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னாடி சீக்கிரம் போவோம். ஸோ இப்போ தான் நம்ம ஊட்டி கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே ஊட்டிக்கு ஏறிட்டுருக்கோம். இப்போ போகிற வழி பார்த்திங்கன்னா குன்னூர் வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ சைட் சீயிங் தான் இப்போதைக்கு இருக்கும். இந்த விலாகில் நீங்கள் வந்துட்டு இங்கே ரோட்டில் இருக்க வியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு விலாகில் நாங்கள் மசனகுடியில் என்னென்ன பண்ணோங்கிறத நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே காய்ஸ், இப்போ ரோட் வியூ வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சின்ராஸை பற்றி சொல்லவே மறந்துட்டுங்க. அந்த சின்ராஸ் இருக்கான், அந்த சின்ராஸு அவன் ஹில் ஸ்டேஷனுக்கு வந்தால் போதுங்க, வண்டி ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். த்ராட்டல் விட்டிங்கன்னா ஆஃப் ஆகாமல், கிளச்சு பிடிச்சி லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். கார்னரிங்லாம் நம்ம வந்துட்டு த்ராட்டலை பிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்மில். அப்படியே வந்துட்டு அவன் திடீர்னு அவனை நினச்சா விஸ்குன்னு விட்டுருவான், விஸ்குன்னு இறக்கி விடுவான். ஸோ எப்போ என்ஜின் கட் ஆஃப் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு மாதிரி இதாகவே தான் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் வந்து நம்ம கீழே இறங்குற வரைக்குமே அவன் அடிக்கடி ஆஃப் ஆகி தான் இறங்கிட்டு இருப்போம். பார்க்கலாம். அந்த வியூவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கீழேருந்து நீங்கள் குன்னூர் போகும்போது இந்த ஒரு ஸ்பாட் இருக்கும், நின்று ரசிச்சுட்டு போங்க. ஸோ நமக்கு டைம் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் வியூ வேறு லெவல். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. நிறைய இடம் இருந்தது, நானும் மிஸ் பண்ணிட்டேன்.
போது இல்லை வருது ஆமாம்ல மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன நிற்கிறோம் கோத்தகிரி எப்படி நமக்கு தேவையில்லை. ஊட்டிலாம் ஸ்ட்ரெயிட்டாக 18 கிலோமீட்டர் போட்டுருக்கோம். இங்கே குன்னூர் வந்துட்டியா? வந்துட்டேன். குன்னூர்ல இருந்து ஓகே சரி சரி ம் சொல்லலை நம்ம தலைவன் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சுவோம். ஹில் ஸ்டேஷன் வந்தா அப்போ 4 மணி மாதிரியா இருக்கு. ஐயோ செம்மையா குளிருது. வேற ஆக்சிலரேட்டர்லாம் இவனே பண்ணிக்கிறான், இவனே குறைச்சிக்கிறான், இவனே ஏற்றிக்கிறான். ஊட்டி வந்துட்டோமா? இதுதான் ஊட்டியா? போங்க போக மாட்டானுங்க. இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு. அப்போ கண்டிப்பாக இது ஊட்டியா? என்னது இன்னும் ஊட்டியா வரலையா? அட போங்கய்யா. செம்மையாக இருக்குங்க. நம்ம வண்டியில் வேறு பெட்ரோல் வேறு காலி. ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. ரொம்ப நேரமாக ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் கூடலூர் வந்த பாடு காணோம். இது எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரிய மாட்டேங்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி
ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடும். ஸோ இங்கேருந்து நம்ம ஆக்சுவலி இப்போ கூடலூரில் இருக்கோம். இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் வண்டிப்பூர். ஐ திங்க் அது அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு வரும்னு நினைக்கிறேன் மசனகுடி. ஸோ இங்கே விட்டுட்டாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம கூடலூர் 6 மணிக்கே வரணும்னு பிளான் பண்ணோம். பார்த்தா 6:30 ஆயிடுச்சு. நான் நினச்சேன் இந்த இடத்துல யாருமே போக மாட்டாங்க, நம்ம தான் தனியாக போக போகிறேன்னு. அதான் கூட்டம் கூட்டமாக தான் போயிட்டுருக்காங்க. சார் தனியாக போனால் தான் ஒரு மாதிரி த்ரில்லாக இது இருக்கும். யானை கிளாஸ் வரும். மாலில் நீங்கள் இங்கே ரோட்டு வர மாதிரி பார்க்கலாம். ஸோ நிறையான ஸ்பீட் பிரேக் இருக்கும். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு டைம் வந்தது. சரி இங்கெல்லாம் ஆஃப் ஆயிடாதரா, அவ்வளோதான் என் சோழி. நம்மளும் நிறைய மீன்ஸில் பார்க்குறோம்ல, திடீர்னு புலி வந்து துரத்தும். அந்த மாதிரி ஏதாச்சும் கண்ணில் தென்பட்டால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அப்போலாம் யோசிப்பேன் நியூஸ் பார்க்கும்போது. ஸ்கூட்டியில் ஒரு டைம் அப்போ தான் வந்தோம். சரி டக்குன்னு வந்துச்சுன்னா எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியாதுலாம் யோசித்தேன். ஸோ அந்த டைம்லாம் வந்து நமக்கு ஏதாவது சூப்பர் பைக் இருந்ததுன்னா வரும்போது சல்லுன்னு முடிக்கலாம், எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ பைக் இருக்குது, புளியை காணமே. ஆனால் என்ன ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ள அது உங்களுக்கு வந்து பிடிச்சிரும். அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் வெளியே வராது. ஏதோ 1 2 தப்பிச்சா அவ்வளோதான். அதனால தான் லேட் ஆச்சு அந்த 1/2 மணி நேரம். இல்லைன்னா நம்ம பிளான் பண்ண டைம் படி வந்துருக்கோம். என்ன யாருமே இல்லை. ஐயோ ஷோ பண்ணிடுவோமா? யாருமே இல்லை. லைட்டாக டிகிலாக தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆஃபீஸில் வந்துருக்காங்க. அவன் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். வண்டியை நிறுத்திட்டு அது பஸ் ஸ்டாப்புக்குள்ள தனியாக. எங்க யானைங்க தெரியுதா? ஷாக்.
இது மசனகுடி. ஆமாம் ஆமாம். என்னங்கண்ணா? ஓ சரி சரி. ஆ ஓகே. நமக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே எப்பவுமே யானைங்க இருக்குங்க. காரா உன்னை நம்பி தான் நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். நீங்க அங்கேயாச்சும் ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்தானுங்க. இங்க ஒரு பயனும் இல்லை. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? பயமா இருக்கு, தனியா இருக்க. வாங்க வாங்க. மறுபடியும் விட்டு போயிட்டு எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபைனலி ரீச் மசனகுடி. ஆக்சுவலி நம்ம பிளான் பண்ணதே மாதிரி 5.25 மணி நேரத்தில் வந்துட்டோம். பட் ஆனால் நம்ம பிரேக் எல்லாம் சேர்த்தோம்னா 6.25 மணி நேரம் எக்ஸாக்டாக கூகுள் கொடுத்த டைம். பட் ஆனால் கூகுள் கொடுத்தது நம்ம பிரேக் எடுத்து 6.25 மணி நேரம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஓகே, எதுவாக இருந்தாலும் ஒன்று தானே. ஓகே காஷ், இப்போ தான் பசங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். அவங்க வரணும், அந்த நேரம் ரூமுக்கு போக வேண்டியதான். நான் போயிட்டு மீதி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணேன். பாய்.